டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம பேசுறது பாத்தீங்கன்னா மெயினானது குழம்புகள்ல வந்து சிறந்தது மிளகாப்பொடி அது இதுன்னு சொல்லும். தக்காளி அப்படின்றது வெங்காயம் தான் ஃபர்ஸ்ட். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியமானது. மருத்துவ குணங்கள் உள்ளது. மகத்துவம் மருந்து இல்லாம நம்ம சாப்பிடணும்னு நினைச்சா சின்ன வெங்காயத்தை தான் சாப்பிடணும். சின்ன வெங்காயம் சாப்பிட மருந்தே தேவையில்லை நமக்கு. சின்ன வெங்காயம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் அதிகம் வராது. அடிச்சு சொல்றேன் நானு. மருந்துகள் இல்லாம சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா சின்ன வெங்காயத்தை அதிகமா பயன்படுத்துங்க. பயன்படுத்த நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சின்ன வெங்காயம் வந்து ஃபர்ஸ்ட் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் பச்சையா சாப்பிடணும். டெய்லியுமே சின்ன வெங்காயம் காலையில ஒரு 5, மதியம் ஒரு 5, நைட்டு ஒரு 5 உணவோட சேர்த்து சாப்பிடுங்க. உரிச்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுகர் குறையும். கண்டிப்பா சுகர் உங்களுக்கு குறைஞ்சிரும். டெய்லி சாப்பிட்டு பாருங்க. அதுல உங்களுக்கு வந்து அந்த மகத்துவம் தெரியும். இன்னொன்று வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ஸ்கின் பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். எப்படின்னா அரிக்குதுன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் ரத்தத்தை சுத்தம் பண்ணும். சுகர்னால வந்து பிளட் வந்து நமக்கு வந்து கழிவுகள் நிறைய சேர்ந்து உங்களுக்கு வந்து ரத்தத்தை கெடுத்துரும். அதனால நீங்க டெய்லியுமே சின்ன வெங்காயம் சாப்பிட சுகரும் குறையும். ரத்தத்தை சுத்தம் பண்ணும். ரத்தத்தை சுத்தம் பண்ணும்போது சுகர் குறைஞ்சு நார்மலா ஸ்கின் எனக்கு அரிக்குதுன்றத சொல்றதெல்லாம் எதுவுமே இருக்காது. அடுத்து வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல, நான் பச்சையா சாப்பிட முடியாது அப்படின்றவங்க கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊற்றி வதக்கிட்டு கூட சாப்பிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டு லைட்டா உப்பு போட்டு வதக்கிட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிக்கலையா கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடுங்க. நெய் விட்டு நல்லா வதக்கி சாப்பிட்டீங்க, சூடும் குறையும். நல்ல சின்ன வெங்காயத்தை அப்படி சாப்பிட்றதுக்கு மனமா இருக்கும். சாப்பாடு சில பேர் வந்து நீராகாரம் சாப்பிட்றீங்க. நீராகாரம் சாப்பிடும்போது எப்படியும் வெங்காயம் உரிச்சு வச்சு கண்டிப்பா சாப்பிட்டீங்கன்னா அதுல உள்ள சூடு குறையும். காலைல எழுந்தோடனே காப்பி டீ குடிக்க வேணாம். 5 சின்ன வெங்காயம் நீராகாரம் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடம்பு நல்ல ஒரு ரிஸ்கா இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கலாம். எல்லா ஆக்டிவும் கிடைக்கும். அதுல குளுக்கோஸ் மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி ஆத்தி குடிக்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸ் வந்து நல்ல சுறுசுறுப்பா கிடைச்சி உடம்பு வலிமையை கொடுக்கும். சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ண நம்ம உடம்பு வந்து வலிமையாகும். காயக்கல்பம்ன்றது மாதிரி இருக்கும். காயக்கல்பம் சொல்றாங்க பாருங்க, அதுதான் சின்ன வெங்காயத்துடைய தன்மை. இந்த சுகர் பேஷண்ட். அடுத்து பிபி பேஷண்ட் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து கண்டிப்பா அதாவது திக்னஸ் ஆயிடுச்சு, அதனால ப்ரெஷர் அங்கங்க நமக்கு வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னா சின்ன வெங்காயம் சாப்பிட லிக்விட் தன்மையை கொடுத்து ரத்தத்தை சுத்தம் பண்ணி பிபி குறையும். ப்ரெஷர் மயக்கம் வராது. அதனால சின்ன வெங்காயம் நீங்க பச்சையாவே சாப்பிடலாம். பிபி பேஷண்ட்டை பொறுத்தளவு பயப்பட தேவையில்ல வதக்கி தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. பச்சையாவே சாப்பிடலாம். ப்ரெஷர் பேஷண்ட். மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பா வதக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலி இருக்காது. மூட்டு வலிகள் போகும், நல்லாவே கேட்கும். ஆனா நம்ம வந்து நல்லெண்ணெயில வதக்கி சாப்பிடுங்க. பச்சையா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக ஆகும். கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும். அதனால வலி வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க. அதனால நல்லெண்ணெயில வதக்கிட்டு சாப்பிட நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். மூட்டு வலி இருக்காது. மூட்டு வலியே இருக்காது. அதை சாப்பிட்டு பாருங்க. அதாவது வலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு லேசா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்க. அடுத்து வயிற்றுல உள்ள பிரச்சனைகள் தீரும். குடல்ல சிறுகுடல் பெருங்குடல் எல்லா பிரச்சனையுமே சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும். சூடு குறையும். மோஷன் ஃப்ரீ ஆகும். எரிச்சல் இருக்காது. பைல்ஸ் பேஷண்ட் மெயினா வந்து சின்ன வெங்காயம் பச்சையா நல்லா சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிட முடியுமோ 3 வேளையுமே சாப்பிடலாம். பைல்ஸ் பேஷண்ட் மெயினா சாப்பிடுறது சின்ன வெங்காயத்தை சாப்பிட உள்ள எரிச்சல் இருக்காது. ஃப்ரீ மோஷன் ஆகும். இது மாதிரி நீங்க செஞ்சுட்டே வாங்க. இந்த ரிசல்ட் நல்லா உங்களுக்கு கேட்கும். நான் சொல்ற சின்ன வெங்காயம் எல்லாருமே கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். தலை முடிக்கும். அது நல்லது. சில பேர் பாத்தீங்கன்னா பொடுகு இருக்கு, இல்லாட்டி தலையில சொட்டையா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதுக்கு சின்ன வெங்காயத்தை அரைச்சு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா 1 வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடிச்சு சொல்றேன், 1 வாரத்துல நல்லாவே தெரியும். உங்களுக்கு முடி கட்டாயி இருக்கும். இடையில பாத்தீங்கன்னா கீழே வந்து முடி வந்து கட்டாயி இருக்கும். அதுக்குமே நீங்க வெங்காயத்தை நல்லா அரைச்சு தடவி பாருங்க. ஆனா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கிடையாது, சின்ன வெங்காயம் அரைச்சு தடவும் போது அந்த கட்டா இருக்கிறதெல்லாம் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா வளரும். முடி வளர்ந்து உங்களுக்கு முடி இல்லைன்றவங்களுக்கு கூட முடி நல்லா அடர்த்தி தரும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா சொல்றேன். பிபி பேஷண்ட் பாத்தீங்கன்னா பச்சையாவே கண்டிப்பா சாப்பிடணும். பச்சையா சாப்பிட ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்மியாகி குளிர்ச்சி, உடம்புக்கு சூடா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் குறையிறது சின்ன வெங்காயம் குளிர்ச்சி கொடுக்கும். ரத்தத்தை வந்து கிளீனா சுத்தமாக்கி நல்ல லிக்விடா
ஆக்கும். அது கெட்டியா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க சில டாக்டர்ஸ்க்கு வந்து. அதை வந்து நான் கரெக்ட் பண்ணி கொடுக்கறது பிபி பேஷண்ட்டுக்கு பச்சையாவே சாப்பிடுங்க. அடுத்து வந்து குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து தனியா வச்சிருவாங்க. குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் வெங்காயத்தெல்லாம் தூக்கி பிறகி வச்சிருவாங்க. குழந்தைகளுக்கு நல்லா அரைச்சு போட்டு எல்லாத்தையும் என்ன கேரட் கொடுத்தாலும் சரி, நீங்க எந்த காய் கொடுத்தாலும் கண்டிப்பா கேரட்ல இப்படிலாம் போடும்போது அரைச்சு போட்டு கொடுங்க. அரைச்சு போட்டு கொடுக்கும்போது அது மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் பண்ணும்போது குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. தனியா போட்டு கொடுக்காதீங்க, சாப்பிட மாட்டாங்க, பிறக்கி வச்சிருவாங்க. குழந்தைகளுக்கு தெரியாது, அதனால நம்ம தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பச்சடின்னு போட்டு சொல்லுவாங்க. வெங்காய பச்சடின்றது பெரிய வெங்காயம் கிடையாது, சின்ன வெங்காயம் தான் பச்சடி. அது கூட வெள்ளரி பிஞ்சு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெப்பரு, சால்ட்டு போட்டு நீங்க வந்து பச்சடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வெயில் காலத்துல ரொம்ப அந்த சின்ன அம்மைகள், அப்புறம் வெயில்னால வர கட்டிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப குறையும். உங்களுக்கு நல்லா சாப்பிட்டு பாருங்க. பச்சடியை தனியாவே சாப்பிடலாம். ஒரு தோசை சாப்பிட்றீங்க, இட்லி சாப்பிட்டாலும் அந்த பச்சடியை வச்சு சாப்பிடணும். வெள்ளரி பிஞ்சு, சின்ன வெங்காயம், சால்ட்டு, இது மூணே மேல பெப்பர் பொடி, மூணே கலந்து வச்சுக்கிட்டு இட்லியா இருந்தாலும் தோசையா இருந்தாலும் நீங்க எது சாப்பிட்டாலும் சைட்ல வச்சு கண்டிப்பா சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடிச்சு சொல்றேன், எவ்வளோ ஒரு பெரிய மருந்து தெரியுங்களா இது. மருந்து இன்னொன்னு உணவும் சேர்ந்து நீங்க சாப்பிட்றீங்க. மருந்து மாத்திரைகள் இல்லாமே நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டே சரி பண்ணிக்கலாம். எந்த மெடிசனும் தேவையில்லை. நீங்க வந்து சாப்பிட்டுட்டு நல்ல பயன்பெறுங்க. இப்பேற்பட்ட நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம வந்து மருந்தா பயன்படுத்து நினைக்காம, மருந்துகள் தனியா சாப்பிடணும்னு இல்லாம நீங்க வந்து அவசியம் இதை சாப்பிட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.